கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பரோட்டா சூரிக்கு அதிர்ச்சி கொடுத்த சந்தானம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் வெளியாறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் வருஷத்துக்கு 4 படத்துல நடிக்கிறேனோ இல்ல ஒரு படத்துல நடிக்கிறேனான்றது தெரியும்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சந்தானம். அவர்கிட்ட இப்ப ஒரு படமா 4 படமான்னு கேட்டா ஒரே ஒரு படம் தானே சொல்றாரு. காரணம், நான் எதிர்பார்க்கிற மாதிரியான கதைகள் வேணும், அப்படி கிடைக்கிற போது மட்டுமே நாயகனா நடிப்பேன். இன்றைக்கு தருவாயில கதைகள் ரொம்ப முக்கியம், வெற்றியை தீர்மானிக்கிறதே கதைதான்றதுனால அந்த வெற்றி பெறுவதற்கான அம்சங்களை கொண்ட கதைகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற பாலிசிக்கு வந்துட்டேன். அதுவும் பிடிச்சமான கதைகள் கிடைச்சா மட்டுமே, இல்லனா காமெடி வேஷங்கள்ல தொடர்ந்து நடிப்பேன்னு சொல்லும் சந்தானம் தன்னோட நட்பு வட்டார ஹீரோக்களான ஆர்யா, ஜீவா, கார்த்தி, உதயநிதி உள்ளிட்ட சில நடிகர்களோட படங்கள்ல தொடர்ந்து நடிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காரு. இதற்கிடையில எந்திரன் படத்தை அடுத்து ரஜினியோட லிங்கா படத்திலையும் அவரை நடிக்க கேட்டிருக்காங்களாம். ஆக மார்க்கெட்ல தனக்கு போட்டியா இருந்த சந்தானம் ஹீரோவாயிட்டாரு. இனிமே நாம தான் நம்பர் 1 காமெடியன்னு கோடம்பாக்கத்துல மாறு தட்டிக்கிட்டு தெரிஞ்ச சூரிக்கு சந்தானத்தோட இந்த திடீர் முடிவு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதனால அடுத்தபடியா சந்தானத்தோட நட்பு வட்டார ஹீரோக்களோட படங்களை கைப்பற்ற பேச்சுவார்த்தையில இருந்த சூரி தன்னோட நட்பு வட்டாரமான விமல், சிவகார்த்திகேயன், விதார்த் போன்ற நடிகர்களோட படங்களையாவது தக்க வச்சு போன்னு அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காராம்.